வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஆட்சியினுடைய அவலங்கள், அதிரடியாக களமிறங்கின கனிமொழி, திமுக இரண்டாக உடைகிறதா? திமுக ஆட்சியில் அனுதினமும் அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டே வருது பெண்களுக்கு. அதனால தான் பெண்களுக்கு திமுக எவ்வளவோ செய்தாலும் திமுக மீது பெண்கள் நம்பிக்கை வைக்க மறுக்கின்றார்கள். சரி, பெண்களுடைய வாக்கை கவர வேண்டும் என்றால் திமுகவிலும் ஒரு பெண்ணை முன்னிறுத்தினா நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க என்ற காரணத்தினால கனிமொழி அவர்களை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. அதற்காக தேர்தல் அறிக்கை ரெடி பண்றது, கூட்டணி பேச்சுவார்த்தை, வேட்பாளர் இறுதி செய்வது, இந்த விஷயங்கள்ல கனிமொழி அவர்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வந்தாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி இழுபறியில் இருந்தது. அதை முடிப்பதற்கு கனிமொழி அவர்களை ராஜதந்திர அடிப்படையில் பயன்படுத்தினாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியானது உருவாச்சு. அதற்கு பிறகு தமிழக அரசியல் களத்திலிருந்து கனிமொழி அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டாங்க. எந்த விதத்திலும் சரி தேர்தல் தொடர்பான வேலைகளில் கனிமொழி அவர்களை பங்கெடுத்துக் கொள்ள செய்யவே இல்லை. கனிமொழி அவர்கள் இதை உணர்ந்தே வைத்திருந்தார்கள். நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நினைச்ச கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அண்ணனுக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கின்றார்கள். அண்ணா ஆட்சிக்கு எதிராக தங்கையே கொதித்து எழுந்ததுனால தமிழக அரசியல் களமானது உற்று நோக்குகிறது. அது என்ன விஷயம் என்று நான் உங்களுக்கு விரிவாக பேசுறேன். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கனிமொழியா உதயநிதி ஸ்டாலினா, இப்படி ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ்ல போட்டி வந்தா கனிமொழி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இதை தெரிந்து கொண்ட சபரீசனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு பிறகு கனிமொழி அவர்களை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பதே இல்லைங்க. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது, கூப்பிடல. வைகோ அவர்கள் தொகுதியை இறுதி செய்திருக்கின்றார், கனிமொழி அவர்களை கூப்பிடவே இல்லை. ஆனால் காங்கிரசுடன் கூட்டணி என்கின்ற போது டெல்லி வரைக்கும் போக சொன்னாங்க. அதோட யாரெல்லாம் சந்திக்கணும்னு சொன்னாங்களோ அவங்களையெல்லாம் வரிசையா சந்திச்சாங்க. இப்படி கனிமொழி பாத்தீங்கன்னா காங்கிரசுடன் திமுக கூட்டணியை இறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்களுடைய இடம் போயிடுச்சு. அப்போ தமிழக அரசியல் களத்துல தன்னுடைய இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக திடீர்னு நம்முடைய அண்ணன் ஆட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கின்றார்கள். என்ன கருத்துன்றத அப்படியே நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அச்சமூக விரோதிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படுவதோடு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய குடும்பத்தினருக்கு உரிய நீதி கிடைத்திட துணை நிற்போம் அப்படின்னு பதிவிட்டு இருக்கின்றார்கள். அந்த மாணவிய பாலியல் வன்புணர்வு செய்து கண்டந்தொண்டமா வெட்டி கடாச்சிட்டானுங்க விளாத்தி குளத்துல. அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீதி கிடைக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கி போராடி கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி பாதிப்படைந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், தொடர்ந்து துணை நிற்போம் அப்படின்னு அக்கா பாத்தீங்கன்னா பதிவிட்டு இருக்காங்க. ஓகே தான். ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நிதியை தரணும், இல்ல உரிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். எத்தனை கனவுகளுடன் பாத்தீங்கன்னா அந்த மாணவியை படிக்க வச்சிருப்பாங்க. பாலியல் வன்புணர்வு செய்து தலை தனியா கால் தனியா வெட்டி போட்டானுங்க. அப்பா ஆட்சியில அனுதினமும் இந்த மாதிரி அவலங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா கனிமொழி அவர்களுடைய வாயில கூட அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீட்டை தரணும், தமிழக அரசாங்கமானது அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கூட அவங்க அண்ணன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கல. பாத்தீங்களா? அப்படி ஒரு நிவாரணங்களை வழங்கினாங்கன்னா அது உலகத்துக்கே தெரிஞ்சிடுமா. இவங்க ஏன் ட்வீட் போட்டாங்க? இவங்க ட்வீட் போட்டா பாத்தீங்கன்னா உலகத்துக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ட்வீட் போட்டிருப்பது திமுக குடும்பத்துக்கு தான் தெரியும், இல்ல சோசியல் மீடியாவை பார்க்குற உனக்கு எனக்கும் தெரியும். ஆனா அக்கா திமுக ஆட்சிக்கு எதிராகவே ட்வீட் போட்டிருக்காங்க. அண்ணனுடைய ஆட்சியினுடைய அவலங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. இந்த சமூக கொடூரங்களை அரங்கேற்றிருக்கக்கூடிய குற்றவாளிகளை தண்டிக்கும் வரை துணை நிற்போம் என்று போட்டிருப்பதெல்லாம் ஸ்டாலின் அவர்களை பயமுறுத்துதான். ஊடகம் இதை பேசணுமே, ஊடகம் தான் இதை கீழே வரிகள்ல பெட்டி செய்தியா போட்டு கடந்து போது. சமூக பற்றோ சமூக அக்கறையோ இந்த ஊடகத்துக்கு சுத்தமா கிடையாது. அதனால அக்காவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு செய்தியை பதிந்திருக்கின்றார்கள். ஊடகம் விவாதம் நடத்தணும், ஊடகம் இதை பேசணும். ஆனா பேசவே மாட்டாங்களே. என்னையா சொந்த ஊர்ல இயற்கை உபாதையை கழிப்பதற்கு காட்டுக்கு போற 12ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு
கழுத்தை வெட்டி காலை வெட்டி தனித்தனியா போட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். இன்னைக்கு செய்திகள்ல ஒரு பெட்டியா போட்டு இந்த விளாத்தி குளத்துல இளம் பெண்ணை கற்பழித்து படுகொலை செய்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் ஆராயப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆகிறது. ஆனா இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில மாநாடு திமுக ஒட்டுமொத்த காவல்துறையும் அங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு இப்பேற்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது. இது திமுக செய்த தவறு தான். இதை ஊடகம் பேசணும். ஆனா எவனும் பேச மாட்டான் பாரு. பேசாதவனுக்கு நாளைக்கு வீடியோ எடுக்குடா அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் போட்டிருக்காங்க. அக்கா கனிமொழி செங்கல்பட்டுல கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தது. அதுக்கு ஏன் போடல? 2 வயசு சிறுமிய திமுக காரன் கற்பழிச்சான். ஏன் அதுக்கு ஏன் போடல? அதோட போச்சுன்னா குமாரபாளையத்துல 7 வயசு குழந்தைய கற்பழிச்சானுங்க. அதுக்கு ஏன் ட்வீட் போடல? எப்போதெல்லாம் அரசியல் களத்துல தனக்கு பின்னாடி வருகிறதோ அப்போதெல்லாம் அண்ணனை அச்சுறுத்துக்காக போடுறாங்க. அப்படி போட்டாலும் மாரிதாஸ் அவர்கள் என்ன கேள்வி கேட்கறான்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய காவல்துறையை நீங்க திருச்சி மாநாட்டுக்கு கூட்டு போயிட்டு அங்க வந்திருக்கின்ற திமுகவுடைய கொத்தடிமைகளுக்கு பிரியாணி விநியோகம் பண்றதுக்காக காவல்துறையை பயன்படுத்திருக்கீங்க. அதன் காரணமாகத்தான் இங்க இப்பேற்பட்ட அசம்பாவிதம் நடந்திருக்குது. அதனால காவல்துறையை தவறாக பயன்படுத்தின உங்க அண்ணனுக்கு என்ன தண்டனை, உனக்கு என்ன தண்டனை, இதுக்கு பதில் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார். ஆனா யாராவது ஒருத்தர் தொடர்ந்து பெண்களுக்கு இந்த மாதிரியான அவலங்கள் நடக்குது, யாராவது திமுக இருந்து ஒருத்தர் பொறுப்பா பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, மோடி வந்தாரு, திமுக திட்டினாரு, என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு RS பாரதி கிட்ட போய் கேட்பாங்க. RS பாரதி வழக்கம் போல திசை திருப்புகின்ற அரசியல். மோடி 10 முறை வந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில், நாங்க ஜெயிச்சோம். இந்த முறை 20 முறை வர சொல்லுங்க, நாங்க ஜெயிப்போம். மோடி எப்போதெல்லாம் வராரோ அப்ப நாங்களாம் ஜெயிப்போம் அப்படின்னு உருட்டிட்டு போறாங்க. ஏண்டா, தாய் போல இருந்து காக்க வேண்டிய அரசாங்கம் ஒவ்வொரு பெண்ணும் பாத்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்றீங்க. ஆனா அப்பா மகள்களை காப்பாற்றணும் இல்ல, ஏன் ஆபத்துல சிக்கி அழிகிறாங்க? இதுக்கு என்னடா பதில்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் கூட RS பாரதி கிட்ட கேள்வி கேட்கலன்னா, இந்த ஊடகத்தை நம்பி நாம எப்படி அரசியல் செய்வது, இல்ல ஆட்சி மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்? இதுல நம்முடைய அண்டா செந்தில் இருக்கான்ல, செந்தில் அவனுக்கு ஒரு மன வருத்தம். என்ன மன வருத்தம் என்றால், நேத்து மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க வந்தாரு? திருச்சி வந்தாரு. திருச்சியில மோடி படம் இருந்ததான், பிஜேபி தலைவருடைய படம் இருந்ததான். ஆனா எடப்பாடியாருடைய படம் இல்லையா. இவெல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிவிட்டு டிவியில உட்காந்துங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்கிறான் இந்த அண்டா செந்தில். அவன் சொல்றான், அன்னைக்கு பெரியார் படத்தை அகற்றுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு திருச்சியில நடந்த பொதுக்கூட்டத்துல எடப்பாடியார் ஒரு படமே இல்லை. எடப்பாடி பாத்துக்க, இன்னைக்கு உன் படம் தான் இல்ல, நாளைக்கு உன் கட்சியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்டா செந்தில் எதுக்கு வருத்தப்படுறான் பாருங்க. அதுக்கப்புறம் நெல்சன் சேவியர், இவன் நியூஸ் 24x7 என்ற நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறான். அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் திமுகவை கழுவி ஊத்தும். ஆனா அந்த நெல்சன் சேவியரை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கொத்தடிமை. அதாவது ஓனர் கிட்டையும் பேமெண்ட் வாங்கிக்கிறான், திமுக கிட்டையும் பேமெண்ட் வாங்கிக்கிறான். ஆனா இந்த சமூக கொடூரம் நடந்திருக்குல்ல, அந்த சமூக கொடூரத்தை பத்தி அல்லவா இந்த பத்திரிகையாளர் பேசியிருக்கணும். ஆனா உடனடியா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க மதுராந்தகத்துல ஒரு மாநாடு மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனீங்க, அதோட மதுரையில ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனீங்க, நேத்து பாத்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. எந்த கூட்டத்திலும் சரி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி என்று சொல்லவே இல்லையே. பாருங்க, தேர்தலில் கூட்டணி வைக்கலாங்க, ஆனால் அடிமையா இருப்பது என்னங்க நியாயம்? அடிமையில் உடம்பில் ரத்தம் எதற்கு? இந்த மாதிரி பாடல் பாடின அதிமுகவை தொடங்கின எம்ஜிஆர் கட்சியில இப்படி உங்க கூட்டணி பேரே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு அவன் ஒரு ட்வீட் போட்டிருக்கான். ஏண்டா, இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல 2 போதை ஆசாமிகள், 2 மாணவர்கள், ஒரு பெண்ணு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் வண்டியில. ஆனா அந்த ஆண் மாணவர்களை 2 பேரையும் துரத்தி அடிச்சிட்டு அந்த 14 வயது பெண்ணை தனியா காட்டுக்கு கூட்டிட்டு போய் கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்ச அந்த குற்றவாளிகள் நேத்து நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அப்படி நீதிமன்றத்துக்கு அழைச்சிக்கிட்டு வருகின்ற பொழுது திமுகவுடைய கார்ல அழைச்சிட்டு வந்திருக்காங்க. திமுகவுடைய கார்னா அந்த ஊர்ல எவனோ திமுக கட்சிக்காரங்கிறான், அவனுடைய கார்ல குற்றவாளிகளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. குற்றவாளி திமுக காரனா இல்ல குற்றவாளி திமுகவினருக்கு நெருக்கமானவனா என்னன்னு தெரியல. அந்த குற்றவாளிய
திமுக காரனுடைய கார்ல எதற்காக சொகுசு அழைச்சிட்டு வரணும்? குற்றவாளியே கண்டுபிடிச்சிட்டீங்க, காவல்துறையினுடைய வாகனத்திலே அழைச்சிட்டு வரலாமே. அப்போ குற்றவாளிகளை எப்படி காப்பாத்துறாங்க பாருங்க. எந்த ஆட்சியில? இந்த கனிமொழி அவர்களுடைய அண்ணனுடைய ஆட்சியில. சோ குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும்? அப்புறம் தொடர்ந்து குற்றங்கள் நடக்காம எப்படி தடுக்க முடியும்? தேர்தல் நேரத்தில் கூட சட்ட ஒழுங்கை இவங்களால சரியா காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் மக்கள் எப்படி இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அதனால சங்கூதர் ரெடி ஆயிட்டாங்க. அதுவும் பாலியல் ரீதியாக கூட்டு பாலியல் வன்முறை செய்த குற்றவாளிகளை திமுகவினுடைய கார்லயே கூட்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றார்கள் என்றால், அதுவே காவல்துறை வாகனத்தில் வந்தா பொதுமக்கள் மறியல் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, குற்றவாளிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும். இல்ல இவன் தானே அப்பா செங்கல்பட்டுல அந்த இளம் பெண்ணை கற்பழிச்சுவன் என்று ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக எப்படி அழகா காப்பாத்திட்டு வராங்க பாருங்க காவல்துறையினர். அப்ப இந்த குற்றச் செயல்களுக்கு காவல்துறையினரே வந்து உறுதுணையா இருக்கின்றார்களா என்ற ஒரு அச்சம் நமக்குள்ள எழுதுதா இல்லையா? அதனால திமுக ஆட்சியுடைய அவலங்களை அக்கா கனிமொழி அவர்களை பட்டியலிடுவது தப்பு கிடையாது. ஜோதிமணி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடும் செயலை கண்டித்து இருக்கின்றார்கள். ஆனா அந்த மாணிக்கம் தாக்கூர் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து இந்த மாதிரி கொடுமையான செயல்களை கண்டிக்க வேண்டும். நான் எப்படி மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக நின்னாங்கன்னு வச்சுங்களேன், காவல்துறையா இருக்கலாம், அரசு அதிகாரிகளா இருக்கலாம், ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. எல்லாரும் பிரச்சனையை பத்தி பேசுறாங்கடா, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே பேசுறாங்க, அப்ப சரியா நம்ம வேலை செய்யலன்னா மக்கள் நம்மள பூந்து அடிப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரியும் ஒழுங்கா வேலையை பார்ப்பான். அதனால குற்றங்கள் தடுக்கப்படும். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் திசை திருப்புகின்ற அரசியல்ல களத்துல இறங்கிடுறாங்க. எப்போதும் சரி மோடி, எடப்பாடி, அதிமுக இப்படியே வா. நேத்து பொதுக்கூட்டம் முடிந்துட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி ஊடகத்தின் முகத்துல காரி துப்பினார். ஏங்க தும்மனா கூட அதிமுக பற்றி விவாதம் வைக்கிறீங்க, ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் சண்டை போட்டு வந்தாங்களே, எவ்வளவு வார்த்தை போர்கள், ஒரே ஒரு நாள் விவாதம் வச்சிங்களா? இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வராரான்னு கேக்குறீங்களே, இதை விட்டா உங்களுக்கு வேலையே இல்லையா? தமிழகத்தில் எவ்வளவு அவலங்கள் நடக்குது அப்படின்னு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குல்ல, அதை பட்டியலிட்டார். இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க. ஆனா அதை விட்டு விஜய் வராரா வரலையா, ஏன் கற்பனையா எங்கிட்ட கேள்வி கேட்டுங்கிறீங்க அப்படின்னு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார் ஊடகத்துக்கு எதிராக. ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா நாங்கெல்லாம் நடுநிலையான ஊடகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திமுக இடத்துல விலை போய் விட்டார்கள். அப்படி விலை போனதன் காரணமாகத்தான் நாங்குநேரியில 9 பேர் வெட்டி அதுல 2 பேர் உயிரிழந்த பிறகு கூட தமிழகம் கொலைக்களமாக மாறுகிறதா அப்படின்ற கேள்வி எழவே இல்லை. ஆகாஷ் என்ற பட்டியலினத்தை சேர்ந்தவன் குற்றச்செயலில் ஈடுபட்டான். அவனை காவல்துறையானது பிடிச்சிடுச்சு. காவல்துறை பிடித்த பிறகு அவனை என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஏன் திடீர்னு இந்த விஷயங்களை நான் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆகாஷ் வந்து எப்படி உயிரிழந்தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தந்தையார் வேதனை அடைந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆகாஷே வந்து வாக்குமூலம் அளித்திருக்கின்றார்கள். அந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நீ தான் அந்த தப்பு பண்ணியா, அதையும் வசந்த ஜாதியை போய் தாய்ந்த ஜாதியா இருக்கக்கூடிய நீ வந்து அடிச்சியா, ஒச்சா, வெட்டினையா, எப்படி அந்த ஜாதிக்காரனை நீ வெட்டலாம் அப்படின்னு ஜாதி ரீதியாக இழிவுபடுத்துறதும் இல்லாம காலை நீட்டி கட்டிட்டு காலுக்கு இடையில 2 கல்லை வச்சு மேல இரும்பு தடியால அடியோடுன்னு அடிச்சிருக்கிறாங்க. கீழே சாக்கு பைய வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் உடையில பழகுது, கல்லை தூக்கி போட்டாங்களாம், கால் உடைஞ்சு போச்சா, ரத்தம் வந்துதான். பிறகு சாக்கு பையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலை கட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்களாம். சோ மொத்தத்துல வலியால துடிச்சுக்கிட்டே வந்தா ரத்தம் வர வெளியேறிச்சா அப்படின்னு சொல்லியிருக்கான் வாக்கு மூலம். சோ இப்ப காவல்துறை இடத்துல நம்ம கேட்கின்ற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாஷ் என்கின்றவன் கொடூர குற்றவாளி தான், இல்லைன்னு சொல்லல, அவனுக்கும் காவல்துறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ள எழுது. ஒரு குற்றவாளி தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், நீதிமன்றத்தின் முன்பாக நிக்க வச்சு தண்டனை வாங்கி தரணும். ஆனா அவன் எப்படி ஆயுதத்தை எடுத்தானோ அதே மாதிரி அவனுக்கு நீங்க கல்லு ஆயுதமா எடுத்து காலை உடைச்சு அவனை கொலையே பண்ணிட்டீங்க. அப்போ குற்றவாளி யாரு? அவனும் குற்றவாளி தான். இந்த ஆகாஷ கொன்ன காவல்துறையும் குற்றவாளியா தானே ஆகுறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருவருக்கு விசுவாசமா இருந்துகிட்டு இல்ல காவல்துறையில் இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் செய்கின்ற பொழுது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அவமானமா போயிடுதுங்க. ஆனாலும் இந்த அப்பா ஆட்சியில அனுதினமும் பாலியல் வன்புணர்வுகள் என்ற விஷயம் காதல விழாத நாளே இல்லை. ஆனால் பெண்கள் ஒட்டுமொத்தமாக திமுக பின்னாடி இருக்கிறாங்களாம். எப்படி ஓட்டு போடுவாங்க? எதனால ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆனா இந்த மாதிரி தவறுகளை ஊடகம் பேசிச்சுன்னா இன்னைக்கே புரட்சி ஏற்பட்டு திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் களத்துல இறங்கிடுவாங்க. என் மக்களை பொறுத்த வரைக்கும் அறிவாளிகள். அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன சிந்திப்பாங்க, இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு, நேத்து அந்த பெண்ணுக்கு, ஆனா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருமா வராதா? அதனால இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்று முடிவெடுப்பாங்களா இல்லையா? அதனாலேயே ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல் மூடி விட்டார்கள், வெரைட்டி உணவகத்துக்கு மாறிட்டாங்க. அது மட்டும் இல்ல, எண்ணெய் இல்லாத சமையல், அடுப்பில்லாத சமையல். என்னடா சாமி, தமிழ்நாட்டில் என்னடா நடந்துகிட்டு இருக்குது? பேச வேண்டிய பத்திரிகையாளர்கள் யாரும் இதை பேச மாட்டாங்க, மக்கள் பிரதிநிதிகளும் பேச மாட்டாங்க. எடப்பாடிக்கு அவமானம் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அண்டா செந்தில்லாம் வேதனை அடைவது நகைச்சுவையிலும் நகைச்சுவை. அவன் திமுக முட்டு கொடுக்கிறவன், திமுகவுடைய பெருமையை பேசிட்டு போக வேண்டியது தானே. அதே மாதிரி தான் நெல்சன் சேவியர், அவன் அதிமுக பற்றி துளியும் சிந்திக்காதவன். ஆனா அந்த பொதுக்கூட்ட மேடையில என்டிஏ கூட்டணின்னு சொல்றாங்களாம், அதிமுக கூட்டணின்னு சொல்லவே இல்லையா. இவையே இதை வேதனைப்படுறான். பேரு எது வேணாலும் இருக்கலாம், ஆனா பேரு வச்சாங்களோ வைக்கலையோ, ஆனா சோறு வச்சா போதும்டா இந்த அரசாங்கம். இது வரைக்கும் விலைவாசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழிமுறையும் கையாளவில்லை. அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாட்டுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. மண்ணெண்ணெயோ டீசலோ பெட்ரோலோ தட்டுப்பாடு ஏற்பட்டா மாநில அரசாங்கம் வெறும் கடிதம் மட்டும் தான் எழுதணுமா? சமூக பொறுப்பு இல்லவே இல்லையா? சரி, அதெல்லாம் கூட ஊடு கன்றாவி. மக்களை பொறுத்த வரைக்கும் விலைவாசியை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா விலைவாசியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 2024 மின்சார கட்டணத்தை உயர்த்துகின்ற போதும் சரி, வரிகளை உயர்த்துகின்ற போதும் சரி, பால் விலை உயர்த்துகின்ற போதும் சரி, திமுக எதிராக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மயக்கத்துல திமுக ஓட்டு போட்டு தொலைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் பாதிப்படைகின்றார்கள். தனியா எங்கும் போக முடியல, சொந்த ஊர்ல இயற்கை உபாதை கழிப்பதற்கு கூட போக முடியல. அப்போ இந்த பொண்ணு தினந்தோறும் இங்கதான் இயற்கை உபாதைக்கு வருது என்று கண்காணித்து இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்கானுங்க, கற்பழிச்சிருக்கானுங்க, கண்டம் துண்டமா வெட்டியிருக்கானுங்க. அதனால சுயமா சிந்தியுங்க. ஊடகத்தில் வருகின்ற செய்தி அத்தனையும் நம்மளை திசை திருப்புகின்ற செய்தி தானே கண்டி களத்தில் நடக்கிறது கிடையாது. ஸோ எச்சரிக்கையாக இருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போகின்ற போதும் இந்த எச்சரிக்கை உணர்வுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுவோம். நன்றி.